அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். நான் உங்கள் பிரஜேஷ். ஓகே, இன்னைக்கு இது பாட்காஸ்ட் கிடையாது, ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோனா. நம்ம எது பண்ணாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம அப்படி தான் கண்டென்ட்லாம் பார்த்து தான் எழுதிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் எல்லார் வீட்லேயுமே எல்லாரும் ஓட்டக்கூடிய வண்டிகள் ஸ்கூட்டர்ஸ். அதில் இன்னைக்கு இவி ஸ்கூட்டர். ஆமாம். ஸோ இவி ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில்னா விற்கிறது பயங்கரமாக விட்டுட்டுருக்குண்ணா. ஸோ சில பிராண்ட்ஸில் அவங்க அவங்களோட இவி பைக்கே கொஞ்சம் மொக்கையாக கொடுத்து பெட்ரோல் வண்டி விற்கலாம்லாம் பார்க்குறாங்க. அதே மாதிரி சில பிராண்டில் கொஞ்சம் ஜென்யூனாக நல்ல இவி ஸ்கூட்டராகவே கொடுக்குறாங்க. டிரான்ஸ்பரன்சியாக சொல்லணும், அதான் உண்மை. சரி, அதில் ஒரு சிறந்த வேல்யூபிளான ஒரு 5 இவி ஸ்கூட்டர் நாங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது எதை வச்சு க்ரைட்டீரியா நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெயின் விஷயம் ஃபஸ்ட்டு ரேஞ்சு, அப்புறம் சர்வீஸு, அப்புறம் அவங்களோட கம்பெனி, அப்புறம் ப்ரைஸு, ரிலையபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா காரணங்களும் ஒரு நார்மலாக ஒரு ஃபஸ்ட் டைம் போய் இவி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதை வச்சு இதை நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டென்ட்குள்ளே போயிடலாமா? வாங்க கண்டென்ட்குள்ளே போயிடலாம். டாப் 5 வேல்யூபிளாக இருக்கிற ஒரு 5 இவி ஸ்கூட்டர்ஸ். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த மார்ச் மந்த் 2026 இந்த 31ஆம் தேதியோட பார்த்தீங்கன்னா இவி ஸ்கூட்டர் வாங்குற எல்லாத்துக்குமே சப்சிடி போட்டுட்டு இருந்தாங்க. அது கம்மிங் 31st கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் ஒரு 5000 ரூபா நீங்கள் இவி ஸ்கூட்டர் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்றாங்க, ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இவி சேல்ஸ் இந்த மாதம் இப்போயே நான் லோக்கல் ஷோரூம்ஸ்லாம் விசாரித்தப்போ சேல் நல்லா போயிட்டுருக்கு. 5000 ரூபாங்கிற மேட்டர் கிடையாது. ஏன்னா அடுத்தது ஆர்டிஓ டேக்ஸ் கூட வரலாம். ஸோ எப்படி வேணால் போகலான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த கண்டென்ட்டை நான் இந்த மாதிரி டைமில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேண்ணா, கண்டென்ட்குள்ளே போயிடலாம். 5th பிளேஸில் இருக்கிற இவி ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்டில் வச்சு ஒரு யூனிக்கான இவி செக்மெண்ட்னு சொல்லலாம். அவங்களோட வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் பிராண்டில் இண்டின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வருது. அந்த ஒரே மாடல் தான் வருது. 4 kW பேட்டரியோட வருதுங்கண்ணா. அவங்க எஸ்யூவி ஆஃப் ஸ்கூட்டர்ஸா? கரெக்ட், த எஸ்யூவி ஆஃப் ஸ்கூட்டர்ஸ். அதான் அவங்க அப்படி தான் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. வண்டி அந்த அளவுக்கு இருக்குண்ணா. அந்த சைட் கார்ட்ஸு, ஸோ வண்டியோட பில்டு எல்லாமே ரக்கடாக இருக்குது. டிசைனுமே வச்சு இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்கூட்டில் வச்சு இதுதான் யூனிக்கான டிசைன். நான் ஓட்டின வரைக்குமே நான் ரிவ்யூ பண்ணுறது இல்லை, தினேஷ் தான் ரிவ்யூ போட்டிருக்காப்புல. ஆனால் சப்போர்ட்டுக்கு நான் போகும்போது நானும் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது இந்த வண்டி எல்லாமே. நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெரிய வீல்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு பைக் ஓட்டுற ஃபீல் இருக்குது. எங்கே வேணாலும் தாங்கும் அப்படிங்கிற ஒரு ரக்கடான ஃபீல் இருக்குது ரிவர் வண்டிக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இன்னொன்று இந்த செக்மெண்ட்டில் வச்சு 14 inch வீல்ஸ் கொடுக்குறது அவங்க மட்டும் தான். வேறு ஏதோ பிராண்டில் கொடுத்துருந்தாங்க, பட் இப்போ வருதான்னு தெரில. பட் இப்போ வரைக்கும் அந்த ரிவர் வண்டியில் 14 inch வீல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ யூனிசெக்ஸான வண்டி தான். யார் ஓட்டினாலுமே நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலில் இருக்கும். ரேஞ்ச் அவங்க எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிசி படி 160 கிளைம் பண்ணுறாங்க. 4 kW பேட்டரிங்கிறனால 160 வரை கிளைம் பண்ணுறாங்க. ரியல் டைமில் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 100லேருந்து 120 ஈஸியாக கிடைக்குது. 100+ங்கிறது கண்டிப்பாக கிடைக்குது. பட் ஸ்போர்ட்ஸ் மாடல்லாம் ஓட்டினீங்கன்னா ஒரு 80 தான். ஏன்னா அந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஒரு கிலோவாட்டுக்கு 20ன்னு ஓட்டினா 4 kWக்கு ஸ்போர்ட்ஸ் மோட்லேயே 80 வரைக்கும் ஓடுனாலே அதுவே நல்ல விஷயம். ஸோ அதனால் நல்ல ரேஞ்ச் இருக்குது. வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அப்புறம் அந்த பேட்டரி ரேஞ்சும் நல்லா 4 kW ப்ளே பண்ணனால இந்த செக்மெண்ட்டில் 5th பிளேஸில் பிடிக்குது. எதனால் 5th பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே விஷயம் தான், சர்வீஸ் நெட்வொர்க் அவங்க இல்லை. ப்ளஸ் ஷோரூமே பார்த்திங்கன்னா மெயின் சிட்டியில் தான் இருக்குது. லைக் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில் கூட வரலன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டிலே வச்சு ஒரு 14 டீலர்ஷிப் தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான நெட்வொர்க். பட் ஆனால் அந்த டீலர்ஷிப் இருக்கிற இடம் இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. செல்லிங்லாம் நல்லா இருக்குது. லாஸ்ட் மந்த் 100 வண்டி பில் அடிச்சிருக்காங்க ஒரே மந்தில். ஸோ அது நல்ல வால்யூம் தான். சேல்ஸும் நல்லா இருக்குது. சர்வீஸ் இப்போ தான் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு புது பிராண்டுங்கிறனால. இன்னொன்று, இந்த வண்டியில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் சார்ஜிங் பாயிண்ட் கிடையாது. வேணால் ஃபியூச்சரிஸ்டிக்கில் சொல்லணும்னா இதே வண்டி யமகாவில் கொஞ்சம் வேறு டிசைன் மாற்றி EC06ன்னு சொல்லிட்டு இதே வண்டி தான் யமகா அவங்க வாங்கி இன்னும் அடுத்தது செல்லிங் பாயிண்ட்டுக்கு வர போகிறாங்க. அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் யமகா ஷோரூம் எல்லாத்துலேயும் கொண்டு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிவர் வண்டியில் ஸோ எங்களுக்குமே சப்போர்ட் அதே சார்ஜிங் பின் அதே வண்டி தான். அதனால் ஃபியூச்சரில் மேபி யமகா ஷோரூமில் இங்கே சார்ஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி அவங்க சைடில் சொல்கிறாங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ரகடான வண்டி வேணும், ஒரு 1,60,000 அதோட ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்கும்போது இந்த வண்டியோட டிசைன் பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் 5th பிளேஸில் வச்சுருக்கோம். நைஸ். ஓகே, 4th பிளேஸில் என்ன வண்டி இருக்குது பார்த்துடலாங்களா? யாருக்குமே இந்த வண்டி இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனால் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த 5 வண்டியிலுமே வச்சு கம்மியான விலை, ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக, நல்ல குவாலிட்டி, நல்ல பிராண்ட்லேருந்து
அது என்ன வண்டினா ஹீரோலேருந்து விடா VX2. அந்த வண்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, கொஞ்சம் அவுட்டர் ஏரியாலாம் பார்க்குறது கஷ்டம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி ஜோனில் இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா திருப்பூர்லேயே கூட ஷோரூம் கிடையாது, இன்னும் அப்கமிங் மந்தில் தான் வந்து வரப்போகுது. அந்த ஹீரோ விடா VX2 பற்றி சொல்லணுன்னா மொத்தம் 2 வேரியன்ட் தானா, ப்ளஸ்ஸு கோ, விடா VX2 கோ ப்ளஸ், அந்த மாதிரி 2 வேரியன்ட் இருக்குது. ஆன் ரோட் காஸ்ட் டாப் மாடலே வந்து 1,25,000 தான். இப்போ சப்சிடி கழிச்சிட்டிங்கன்னா 1,20,000 தான். ஆனால் அந்த வண்டியில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3.4 கிலோவாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கிலோவாட்டுக்கு மேலே இருக்கிற பேட்டரி தான் நான் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஈவி நீங்கள் வாங்குறீங்கனாலே மினிமம் நீங்கள் ஒரு நாளைக்கு 30-40 கிலோமீட்டர் ஓட்டினாலுமே என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சமாச்சும் ஓட்டுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் 3 கிலோவாட்டுக்கு மேலே சஜஸ்ட் பண்ணும்போது இவங்க அந்த க்ரைட்டேரியா வந்து மீட் பண்ணுறாங்க. ரெண்டாவது ப்ரைஸும் நான் சொன்ன மாதிரி 1,20,000 தான். அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் வந்து எந்த விதத்தில் இவங்க வந்து சூப்பர் அப்ளை பண்ணுறாங்கன்னா, ஏத்தரோட ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து இவங்க சப்போர்ட் கிடைக்குது. ஐ மீன் 2 ஒரே பின்னு தான். ஏத்தரில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் ஏத்தரோட சார்ஜிங் ஸ்டேஷனில். ஸோ அதனால் ஏத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சார்ஜிங் நெட்வொர்க் வந்து தமிழ்நாடு எல்லா பக்கமும் பண்ணிட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர் டு ஊட்டி ரோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம இங்கேருந்து ஒரு ஹில்ஸ் ஏறிட்டு இறங்கணுன்னாலுமே சப்போர்ட் இருக்குது அந்த அளவுக்கு. அந்த வகையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு ஆல்ரெடி பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா அவங்க ப்ரொமோஷன் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக கார்ஸில் உங்களுக்கு தெரியும், மாருதி கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரினா, நெக்ஸான் பிரிச்சுட்டாங்க. இப்போ ஷிஃப்ட், ஈகோ இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் அரினாவில் விற்பாங்க. கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற கார்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸாவில் விற்பாங்க. அதே கான்செப்ட்டில் ஹீரோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நார்மல் ஹீரோ ஷோம் ப்ரீமியா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸா மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரீமியா ஷோரூமை நம்மளால கண்ணிலேயே பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆமாம், கோயம்புத்தூர்லேயே வச்சு ஒன்று தான் இருக்குது. இதை விட்டிங்கன்னா சென்னையில் இருக்குது, அப்புறம் கொச்சினில் இருக்குது, திருப்பூர்லேயே ஆக்சுவலி இனிமேல் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தை அங்கே தான் விற்பன்னு அவங்க அடம் பிடிக்கிறாங்க ஹீரோ. இல்லை ஷோரூம்ஸ் மட்டும் பிரச்சனை இல்லை தினேஷ். அந்த வண்டிக்கு நான் ஆட்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பார்த்தேன். கரெக்ட். லான்ச் பண்ண டைமில் அதுவும் சும்மா 2-3 ஆடு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது காணும் அடுத்த மாதம். ஆனால் வேல்யூ ஃபார் மணி ஈவியில் அதுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ரிமூவபிள் பேட்டரி கொடுக்குறாங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து கழட்டிட்டு போய் நம்ம வீட்டிலே சார்ஜ் போட்டுருக்கோம். ஒரு பேட்டரி எனக்கு தெரிஞ்சு 10 கிலோ தான் வரும். ஸோ 2 பேட்டரி 20 கிலோ வரும். நம்ம ஈஸியாக கேரி பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. வேணா நீங்கள் ஒர்க் அவுட் வேணால் பண்ணலாங்க, அதை வச்சு பண்ணலாம். இன்னொன்று டிசைன் ரீதியாக பேனல்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது. டிசைன் வந்து ஒரு மிட் சைஸ் ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய ஸ்கூட்டரும் கிடையாது, ரொம்ப சின்ன ஸ்கூட்டரும் கிடையாது. ஸோ மிட் சைஸில் இருக்கிறனால எல்லா ஹைட்டில் இருக்கிறவங்களுக்குமே சீக்கிரமாக அடாப்ட் ஆகிடும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்கனாலும் சரி, லாங்கர் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் ஈஸியாக வந்து யூனிசெக்ஸ் வண்டி வேறு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். ஆனால் ரோட்டில் இப்போ நிறையா ஓடுது. வண்டியோட பவரு, டார்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் பார்த்தேன் அன்றைக்கி எனக்கு ஸ்விக்கி டெலிவரிக்கு ஒருத்தர் வந்தார். இது விடா VX2 தான் வந்து நல்லா இருக்குது, ஆல்ரெடி 10,000 ஓட்டிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் நான் நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பட் அவங்க ஃபஸ்ட்டு விஷயம் கேட்குறது ஷோரூம் தான். பட் அது அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, நார்மலாக ஹீரோ ஷோரூமில் வந்து விற்றுருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த வண்டியோட வால்யூம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐக்யூபியோ இல்லை சேடக்கோ இந்த மாதிரி நிறைய இப்போ மாஸ் செல்லிங்கில் இருக்கிறவங்கள வந்து இவங்களும் ஒரு 3rd பிளேஸ் வச்சு பிடிச்சிருப்பாங்கன்ற என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் யாராவது விடா VX2 யூஸ் பண்ணுறீங்களா இல்லை தெரியுமா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஓகே. அடுத்தது 3rd பிளேஸ். ஸோ 3வது பிளேஸில் நல்ல வேல்யூபிளான ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கூட்டர் தான், வேறு எதுவும் இல்லை, டிவிஎஸ் iQube தான். ஸோ டிவிஎஸ் iQubeல வந்து பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 கிலோவாட் சம்திங்கில் ஒரு பேட்டரி வச்சுருக்காங்க. 3.1, 3.5, அப்புறம் 5.1 இந்த மாதிரி 4 பேட்டரி பேக்கப்லாம் கசகசன்னு வச்சுருக்காங்க. வேரியன்ஸும் நிறையா இருக்குது. 1,30,000 1,80,000 வரைக்குமே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்குங்க. ஸோ இந்த பேட்டரியில் ரேஞ்சஸ் ஐ மீன் நிறைய வேரியன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் எல்லாத்துக்கும் காமனாக சஜஸ்ட் பண்ணுறது நான் எடுத்திருக்க வண்டி தான் 3.5 கிலோவாட் பேட்டரி. ஸோ அதுதான் ஒரு மிட் ரேஞ்சான பேட்டரி. நீங்கள் 5 கிலோவாட் எடுத்திங்கனாலும் ப்ரைஸிங் 1,80,000 போயிடும். அதே மாதிரி பிலோ அந்த 2.1 கிலோவாட் அந்த சம்திங் இருக்கிற எடுத்திங்கன்னா ரேஞ்சு கிடைக்காது. ஆனால் அதோட வேலையை எனக்கு தெரிஞ்சு 1,20,000 பக்கம் வந்துடும். இந்த 3.5 கிலோவாட் பேட்டரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சும் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம ஓட்டின வரைக்குமே நான் டபுள்ஸில் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணப்போ 90 கிலோமீட்டர்ஸ் வந்து அச்சீவ் ஆச்சு. ஸோ சிங்கிள்ஸில் நான் டெய்லி அப்பப்போ யூஸ் பண்ண எனக்குலாம் 100 கிலோமீட்டருங்கெல்லாம் எக்கனாமியில் ஓட்டினா 100 கிலோமீட்டர் ஈஸியாக வந்து ரீச் ஆகிடுது. ஸோ அதனால் அந்த 3.5 கிலோவாட் பேட்டரி தான் நான் எல்லாத்துக்குமே காமனாக சஜஸ்ட் பண்ணுவேன். இன்கேஸ் ஆஃப் நீங்கள் 5 கிலோவாட் எடுக்கிறீங்கன்னா நான் வேறு பிராண்டை போக சொல்லிடுவேன். ஏன்னா இந்த பிராண்டில் இருக்கிற ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சு. நீங்கள் 5 கிலோவாட் போகும்போது 1,80,000 மேலேயே போயிடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய வண்டி நமக்கு இருக்குது. இல்லை அந்த ப்ரைஸில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாத குறையாது. நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. அதனால் நீங்கள் 5 கிலோவாட் பேட்டரி எடுத்திங்கன்னா 8 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம 3.5 கிலோவாட்டே வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் சாலிடாக நம்ம சார்ஜ் போகிற மாதிரி இருக்குது. ஒரு 10-20% வச்சுட்டு போட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் ஃபில் பண்ணலாம். ஸோ அதனால் 3.5 கிலோவாட் பேட்டரி எடுத்திங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே வச்சு தி பெஸ்ட் ஹப் மோட்டர். அதாவது ஹப் மோட்டர் வந்து நிறைய பிராண்டில் கொடுக்குறாங்க. பட் டிவிஎஸ் iQube வந்து அது ஹப் மோட்டர் மாதிரியே ஃபீல் ஆகுது. நீங்கள் ஓட்டினமே எப்படி இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸு?
நல்லா இருக்கு. ஒரு 110 சிசி பெட்ரோல் வண்டி ஓட்டினா எப்படி இருக்குமோ அப்படி தானே இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து பேசிக்கலி ஜூபிட்டரோட பிளாட்ஃபார்ம். கரெக்ட். ஸோ ஜூபிட்டரோட கம்ஃபர்ட் சைஸ் எல்லாமே அந்த வண்டிக்கும் வந்து இன்ஃபேக்ட் அதோட ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க அலாய் வீலே வந்து ஜூபிட்டரோட தான். கரெக்ட். ஸோ டிஸ்க் பிரேக்கு, சேஸி கிட்டத்தட்ட அதெல்லாம் ஆல்ரெடி பெட்ரோல் வண்டியில் நல்லா ப்ரூவனாக ஓடிட்டு இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சஸ்பென்ஷன் எல்லாமே எந்த விதத்துலையும் குறையில. ஹப் மோட்டர் வந்து சில பாயிண்ட்டில் தான் நெகட்டிவ். பட் நீங்கள் சிட்டிக்குள்ளெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹப் மோட்டரில் பெருசாக பிரச்சனை வராது. இன்னொன்று டிவிஎஸோட சர்வீஸும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இன்னுமே. ஆனால் இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து டீலர் டு டீலர் சர்வீஸ் வந்து முன்ன பின்ன தான் இருக்குது. ஒரு டீலரில் ரொம்ப ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரு டீலர் நல்லா பார்ப்பாங்க. ஸோ அது ரியாலிட்டியில் இருக்குது. பட் வண்டி நல்லா இருக்குது, குவாலிட்டி ஆகட்டும், யூஸ் பண்ணுறதுக்காகட்டும் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் டிவிஎஸில் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வாரண்டியில் சில விஷயங்களை மாற்றி கொடுத்துருக்காங்க. எனக்குமே பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறதுனால வண்டி நல்லாயிருக்கு. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை, இன்னொன்று ப்ரைஸ் கேட்டகரி 1,40,000 வருது, அப்புறம் இந்த சர்வீஸ் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. பட் வண்டி நல்லாயிருக்கு. அதனால் வந்து இதுக்கு வந்து 3rd பிளேஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, 2nd பிளேஸ் கோஸ் டு, ஸோ இது வந்து ஆதி காலத்து ஸ்கூட்டர் டிசைன் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்கன்னா அது வந்து அதை வந்து எல்லோரும் லைக் பண்ணுறாங்க. என்னது பஜாஜ் சேட்டக். ஸோ சேட்டக்குங்கிற பேர் வந்து ரொம்ப வருஷமாக கேள்வி, அதிகாலம் விண்டேஜ். ஆமாம், அதே பேரில் அதே விண்டேஜ் டிசைன் கொடுக்குறாங்க. இப்போ மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. விண்டேஜோட டிசைன் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிசைனில் மெட்டல் பாடியில் கொடுக்குறாங்க. சேம் 3.5 கிலோவாட் பேட்டரி. அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ மறுபடியும் அவங்க 2 சீரீஸில் ஒன்று விட்ருக்காங்க, C25. அந்த வண்டி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது பவரும் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்குது. வண்டி ரொம்ப சின்ன வண்டி. இன்ஃபேக்ட் நாங்கள் பஜாஜ் ஷோரூமில் கேட்கும்போது லேடிஸே வந்து அந்த வண்டியை பார்த்து ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது C25. பட் ஆனால் பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு 1 lakh வண்டி வாங்குறவங்களுக்கு C25 வந்து போகலாம். பட் நான் எனக்கு தெரிஞ்சு 35 சீரியஸ், அதாவது 3501, 3502, 3503 இந்த 3 வேரியன்ட் இருக்குது. அதில் 03 லாஸ்ட் வேரியன்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து பேஸ் மாடலு. 2ங்கிறது மிட்டு, 3501ங்கிறது டாப் மாடலு. ப்ரைஸ் கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா 1,30,000 1,60,000 இந்த 3 வேரியண்ட்டுமே அடங்கிது. 10,000 தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ டச் ஸ்க்ரீன் வேணுங்கிறவங்களாம் கொஞ்சம் டாப் அண்ட் போகிறது, இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் வண்டி நீட்டாக இருந்தால் ஓகேனா அந்த 1,30,000 3.5 கிலோவாட், அதாவது 3503 அந்த வண்டியை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். மேலும் இப்போது அந்த C25 அந்த வண்டி வந்து என்னதான் அண்டர் 1 lakh இருந்தாலும் எப்படி இஎம்ஐ போட்டு போகிறவங்க பேசாமல் கொஞ்சம் இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த மாடலே என்ன என்னங்க ஒரு 4-5 இஎம்ஐ சேர்ந்து வரும், அவ்வளோதான். பட் ஏன்னா அது 1,10,000 பக்கம் வந்துடுது. இது 1,30,000 20,000 ஒரு 4 இஎம்ஐ மாதம் 5,000 கட்டினீங்கன்னா பெட்டர் வேல்யூ ஃபார் மணிங்கன்னா 3503 நான் கரெக்ட். இது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வண்டி சாலிடாக இருந்துச்சு. நான் ஓட்டும்போது வண்டி நல்லா சாலிடான ஃபீல், குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எதுவுமே நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சாலிடான அந்த மெட்டல் பாடி தான் அதுக்கான ஒரு சின்ன ஒரு நெகட்டிவும் கூட. மேபி பிளாஸ்டிக்கே கொடுத்துருக்கலாம். மெட்டலுங்கிற பேருக்காக அவங்க கொடுக்காம அது பிளாஸ்டிக் பில்லே கொடுத்துருக்கலாம். மெட்டல் வச்சு என்ன பிரயோஜனம் நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்படி பெயிண்ட் ஒரு காலத்தில் ஃபேடாக தான் போகுது. இதே பிளாஸ்டிக் பேனலாக கூட கழட்டி வீசிட்டு மாற்றிடலாம். பட் நம்ம ரீபெயிண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஸ்கூட்டர்லலாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு இப்போ வரைக்கும் யாரும் பண்ணதும் இல்லை. ஸோ மெட்டல் பாடி ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அல்டிமேட்டாக நமக்கு சேஃப்டியில் அது வந்து காப்பாற்ற போகிறது இல்லை. ஏன்னா அல்டிமேட்டாக 2 வீலருங்கும் போது 1 சேஃப்டி ஹெல்மெட் மட்டும்தான். ஸோ அது தவிர்த்துக்கலாம். ஏன்னா தவிர்த்தா ரேஞ்சு கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இப்போதைக்கு அந்த 3.5 நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணும்போது டபுள்ஸில் 92 கிலோமீட்டர்ஸ் வந்து அச்சீவ் ஆச்சுங்க. சிங்கிள்ஸில் நான் திருப்பி அந்த வண்டியை பவானியிலேருந்து கோயம்புத்தூர் நானே பர்சனலாக ஓட்டிகிட்டு வந்தேன். அன்றைக்கி நானே பர்சனலாக ஓட்டிகிட்டு வரும்போது அதோட ரேஞ்ச் வந்து சிங்கிள்ஸில் 110 கிலோமீட்டர்ஸ், 109 எக்ஸாக்டாக சொன்னேன், 109 கிலோமீட்டர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணேன். நான் எக்கனாமி மோடில் தான் ஓட்டினேன். ஸ்போர்ட்ஸ் மோட்லலாம் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 70-80 கேரண்டியாக ரேஞ்ச் ஓடும். டாப் ஸ்பீடுமே டீசெண்டாக போகும் சார். டாப் ஸ்பீட் எனக்கு தெரிஞ்சு 70 km/h அந்த ஸ்கூட்டருக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பீட் தான். ஸோ அது இப்போ சர்வீஸ் பஜாஜ்லாம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஆஸ் பர் டேட்டா February month 2026 மோஸ்ட் செல்லிங் ஸ்கூட்டர் வந்து இப்போ பஜாஜ் சேட்டுக்கு தான் இருக்குது. அப்படியா? ஐக்யூபை விட, ஐ மீன் அந்த மந்த்துக்கான சேல்ஸ் வால்யூம். ஆனால் ஐக்யூப் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. பட் சேட்டக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் செல்லிங் வால்யூமில் வந்து February month வந்து நிறைய மந்த் ஆன் மந்த். பட் அதுவே பெரிய விஷயம் தானே. பெரிய விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து பஜாஜ் சேட்டக் வந்து சூஸ் பண்ணாங்க. அது 3.5 சீரிஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ சேல் வால்யூம் நிறையா இருக்குது. ஸோ சர்வீஸ் நல்லா கிடைக்கும். 1,30,000 டீசெண்டான வண்டி. பட்ஜெட் கேட்டகரிலையும் வந்துடுது. வண்டியும் டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு த ஒன் அண்ட் ஒன்லி பாஷா பாய். யாருன்னா நம்மளே ஒரு யூசர் ரிவ்யூ போட்டிருந்தோம். 1,20,000 ஓட்டின ஒரு வண்டி, ஏத்தர் 450 சீரியஸ். நல்ல வண்டிங்க உண்மையாலுமே. அவங்க சர்வீஸ்லையும் இன்றைக்கி வரைக்கும் பெருசாக குறையில்லாமல் இருக்காங்க. சேல்ஸ்லேயும் டீசெண்டாக இருக்காங்க. வண்டியும் டீசெண்டாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் இருக்குது. ஸோ இத்தனை விஷயம் இருக்கிறனால அதுக்கு வந்து
ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இன்னொன்று அவங்க அதே ஏத்தரில் வந்து 450 XS தாண்டி ரிஸ்டாவில் வந்து வண்டி விட்டாங்க. அதோட பட்ஜெட் கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 ஸ்டார்டிங் ப்ரைஸாகவே இருக்குது. ஸோ அதுலேயே நீங்கள் டாப் மாடல் எடுத்திங்கன்னா 1,45,000 சம்திங் வருது. 1,60,000 வரும் அந்த டெக் பேக்லாம் சேர்த்துனீங்கன்னா. ஏன்னா டெக் பேக் தனியாக 20,000 போடணும். அந்த வண்டியில் அது ஒன்று தான் வந்து நம்ம நெகட்டிவாக பார்க்குறோம். எந்த வண்டி வாங்கினாலும் டெக் பேக் 20,000 அந்த சாஃப்ட்வேர் ஆக்டிவேஷனுக்காக. பட் ஆனால் அவங்க கொடுக்குற ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் இந்த செக்மெண்ட்லேயே வச்சு யாருமே கொடுக்கல. இன்னொன்று குவாலிட்டி நல்லாயிருக்கு, சர்வீஸ் சப்போர்ட் நல்லாயிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். பெல்ட் டிரைவ் தான் லைட்டாக சவுண்டு கேட்கும். பட் லிட்ரலி நீங்கள் ஒரு 160 150 சிசி இருக்கிற ஸ்கூட்டர் ஓட்டினீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பவரை ஃபீல் பண்ண முடியுமோ சாலிடாக 125 மேலே இருக்கிற ஸ்கூட்டர் நீங்கள் அந்த பவரை வந்து நீங்கள் வந்து இந்த ஏத்தரில் வந்து எல்லா வண்டியிலுமே ஃபீல் பண்ணலாம். மெயினாக இது வந்து ஏத்தரோடைய இந்த 450 சீரீஸை மோட்டார் சைக்கிள் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. காரணம் வீல்ஸு கிரிப்பு அது ஓட்டுறதுக்குமே ஸ்போர்ட்டியாக இருக்கும். ரெண்டுமே டிஸ்க்கு கொடுக்குறாங்க. சில பேருக்கு நல்லா பிளான் பண்ணுறாங்க. சில பேருக்கு அந்த வண்டியோடைய சைஸ் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப ஸ்லீக்காக இருக்குன்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு ரெஜிஸ்டாக இருக்குது ஆல்வேஸ். ஆமாம், ஃபேமிலி கம்ஃபர்ட்டுக்கு நல்லா பெரிய சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல லெக் ரூமு. அது போக நாங்கள் அதுவுமே யூசர் ரிவ்யூ ஒருத்தர் 27,000 ஓட்டினவர் வந்து போட்டிருந்தோம். ஸோ வண்டி வந்து வர்த்தாக தாங்க இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸும் வேணும், ரேஞ்சும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல சான்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2.9 கிலோவாட் பேட்டரியும் கொடுக்குறாங்க. அப்புறம் 3.7 கிலோவாட் பேட்டரி கொடுக்குறாங்க. நார்மலாக 2.9 கொடுக்குற பேட்டரி ரேஞ்சே வந்து எனக்கு தெரிஞ்சு 90 to 100 வந்து ரீச் ஆகிடுது ஈக்குவலாக ஓட்டினாங்கன்னா. இன்னொன்று ரீஜன் லெவல்ஸை வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த சிஸ்டம்லேயே இந்த செக்மெண்ட்லேயே வச்சு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமு நிறைய அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த 20,000ங்கிறது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அவ்வளோ தூரம் போயாச்சு. கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணிங்கன்னா அந்த டெக் பேக்லாம் போட்டிங்கன்னா வேல்யூ ஃபார் மணி தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் எல்லா பக்கமும் இருக்குது. நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே எடுத்துகிட்டு அந்த வண்டி எடுத்து எங்கே வேணால் சுற்றலாம். ஸோ நம்மளோட யூசர் ரிவ்யூலே வந்து அவர் வந்து டெல்லி போயிருக்காரு, அப்புறம் கோவா 2 டைம் போயிருக்காரு. அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு அவர் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காரு. லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த வண்டியில் மட்டும்தான் இருக்குது ஈவி செக்மெண்ட்லேயே வச்சு. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. வேல்யூ ஃபார் மணி தான். ஏத்தருங்கிறவங்க நீங்கள் யோசிக்கவே வேணாம், கண்டிப்பாக போகலாம். ஸோ இதில் வந்து இந்த 5 வண்டிகள் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம், 5 பிராண்ட்ஸு. இது எல்லாமே ஒரு இன்னொன்று நோட்டீஸ் பண்ணியா தினேஷ், எல்லாமே மேட் இன் இந்தியா பிராண்ட். கரெக்ட். இது எல்லாமே மேட் இன் இந்தியா, எல்லாமே ட்ரஸ்டடான பிராண்ட்லேயும் இருக்குது. ஏத்தருமே ட்ரஸ்டடான பிராண்ட் ஆகிடுச்சு. ஆனால் மக்கள் வந்து இப்போ என்ன கேட்பாங்க, ஆப்வியஸ்லி சில பேர் கேட்பீங்க 1 லேக்குக்கு மேலே தான் எல்லா வண்டியும் இருக்குது, இதுதான் வேல்யூ ஃபார் மணியா, இதுக்கு கீழே ப்ரைஸில் வண்டி இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இருக்குது, சில பிராண்ட்ஸ் இருக்குது, கௌரா அது இதுன்னு பிராண்ட்ஸ்லாம் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் நாங்கள் யாரும் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணலை. மேபி இந்த 60,000 70,000 2 வண்டியாக 50,000 அதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கும் போது நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஒரு லாங் டியூரேஷனில் ஒரு ஒன் இயர் ஓட்டுறீங்கிற பட்சத்துலேயே அது வந்து வாய்ப்புகள் கிடையாது. இருக்குங்க. அதாவது கைனெட்டிக் கிரீன் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது ஆக்சுவலி. பட் ஆனால் அந்த பிராண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டாக இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் அதெல்லாம் எடுத்துக்கல. இன்னொன்று இந்த 5 டாப் 5லே வச்சு இதை தாண்டி போனஸாக ஒரு வண்டி சொல்லணும்னா ஸ்கூட்டர்லேயும் ஒன்றும் சொல்லலாம், அப்புறம் கியர் பைக் மாதிரி இருக்கிற ஒரு ஈவி பைக்கும் சொல்லலாம். அதில் ஸ்கூட்டர் டைப்பில் அதாவது லைக் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்கூட்டர் டைப்பில் சொல்லணும்னா சிம்பிள் ஒன்று சொல்லலாம்ண்ணா. ஏன்னா ஜிஎஸ் அவரோட கேமராமேன் சவுந்தர் ப்ரோ வந்து அதான் எடுத்திருந்தாரு. 1,95,000 அதாவது 1,95,000 2 lakhsக்கு ஒரு 5,000 கம்மி தான். அந்த வண்டி வந்து ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாலிடாக 200 வரைக்கும் ஈக்கனாமியில் ஓடுது அப்படின்னு சொல்கிறாரு. நார்மல் மோட்லலாம் போட்டு வரட்டா 150 கிலோமீட்டருங்கிறது வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட யூசர் ரிவ்யூவே நம்ம கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வண்டி நான் பர்சனலாக ஓட்டி பார்த்தேன். சிம்பிள் ஒன்று வந்து நல்லா இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வண்டி நல்லா கொஞ்சம் பெரிய வண்டியாக இந்த அப்பர்லா மாதிரி இருக்க வண்டி மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் சேம் நம்ம ஐசி இன்ஜின்ஸில் அப்பரில் வந்து எந்த அளவுக்கு ஒரு அப்ரைட்டடாக அந்த நல்ல ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குமோ அதே மாதிரி நல்ல பெரிய வீல் சைஸ் வச்சு சிம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ ப்ரைஸும் 1,95,000க்கு ஒரு 150 கிலோமீட்டர் சாலிடாக ஓடுற வண்டி 5 கிலோவாட் பேட்டரி பேக்கப்போட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வர்த்து தான் அந்த வண்டி. ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா? ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் எம்பேட்டடான நேவிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரீஜன் லெவல் மோட்ஸ் மட்டுமே 6 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. அந்த 1,95,000க்கு அந்தளவுக்கு அவங்க வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க. பட் என்ன அதில் ஒரு பிரச்சனைனா ஷோரூம்ஸ் இன்னும் இப்போ தான் க்ரோத் ஆகிட்டு இருக்குது. சிம்பிள் ஒன் கேரளா சைடு நிறைய இருக்குது. பட் தமிழ்நாட்டில் இப்போ தான் கோயம்புத்தூர் இந்த மாதிரி கொஞ்சம் மெயின் சிட்டிஸ்லலாம் ஆக்குப்பை பண்ணிட்டேன். இனி தான் ஒன்றா கீழே சவுத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு ட்ராபேக் தான். மித்தபடி வண்டி எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. அடுத்தது இந்த அதாவது நான் டாப் 5க்குள்ளே கொண்டு வரல. பட் ஆனால் மோஸ்ட் யூனிக் ஈவி பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பைக் தான் நான் சொல்லுவேன். மேட்டரோட எரா 5000+. அதை ரீசெண்டாக நான் ட்ராக்கில் ஓட்டி கூட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ லிட்ரலி அந்த வண்டி வந்து ஒரு 125 சிசி ஐஸ் இன்ஜின்ஸ் ஓட்டினீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பவர் அவுட்புட்டோ அந்த டைனமிக்ஸ் எல்லாம் இருக்குமோ நல்லா இருந்துச்சு.
அது போக 4 கியர் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதை வந்து நீங்கள் மேனுவலாக கிளச்சை பிடிச்சி கியர் போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். லிட்டரலி இங்கே தேர்ட் கியரில் கூட நீங்கள் அப்படியே மூவ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ஐஸ் இன்ஜின்ஸில் தான் இன்ஜின் வந்து நீங்கள் கிளச் விட்டு ஆஃப் ஆகிடும். பட் இது மோட்டருங்கிறனால கட் ஆஃபில் தான் இருக்கும் அன்டில் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது. ஸோ அந்த ஒவ்வொரு கியருக்குமே வந்து இருக்கிற டார்க் வந்து பவர் அண்ட் டார்க் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது யார் வேணுமோ நீங்கள் 0லேருந்தே தேர்ட் கியர்லேருந்தே கூட எடுத்து ஓட்டலாம். ரொம்ப ஈஸி டு டிரைவ். ஆனால் பைக் ஓட்டுற ஃபீல், ஆனால் பைக் ஓட்டுற ஃபீல் இருக்குது. இப்போ நம்ம ஈவினாலே ஸ்கூட்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது நம்ம மார்க்கெட்டில் நினைக்கிறோம். அது கெத்தாக கொண்டே ஒரு இடத்துல ஒரு பைக் மாதிரி ஒரு ப்ரெசன்ஸில் நிறுத்தணும். எனக்கு வந்து இப்போ நான் காலேஜ் தான் படிக்கிறேன், நான் எதுக்கு ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மேட்ரு யாரா 5000+ அந்த மாடல் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்லேயே வச்சு பேட்டரிக்கு வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம். பேட்டரிக்கும் அதோட மோட்டருக்கும் நார்மல் ஐஸ் இன்ஜின்ஸில் அந்த க்ரீன் கலராக இருக்கிற ஒரு லிக்விட் கூல் சிஸ்டம் போகும் பார்த்தீங்கன்னா, அதே சிஸ்டம் அப்படியே வந்து அந்த பைக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது போக கியர் பாக்ஸ் ஆயில் வந்து டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. சர்வீஸுமே நல்லா இருக்குது. வண்டி குவாலிட்டி பக்காவாக இருக்குது. நான் ட்ராக்கில் ஓட்டினப்போ தான் தெரிஞ்சு, அந்த இப்போ சில வண்டி ஈவிலாம் ஓட்டினோன்னே தெரிஞ்சிடும் இது வந்து ரொம்ப நாள் இருக்குமா, இல்லை அந்த பேனல் கேப்ஸு இதெல்லாம் வச்சுமே நமக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும் குவாலிட்டி இருக்கா இல்லையான்னு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பக்கா குவாலிட்டியில் இருக்குது. பட் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. கோயம்புத்தூரில் மேட்டரோட ஷோரூம்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தப்போ தான் எனக்கே தெரிஞ்சு வண்டி வர்த்தாக தான் இருக்குது. பட் வெளியில் தெரியல. அது ஒன்று தான் பிரச்சனை. கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், நெட்வொர்க் டெவலப் பண்ணணும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த பிராண்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து மோஸ்ட்டு யூனிக்கான ஒரு ஈவி பைக் இந்த செக்மெண்ட்லேயே வச்சு. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் வந்து இருக்கிற எல்லா பைக்குமே நாங்கள் மேஜராக இருக்கிற நல்ல பைக்ஸாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். நாங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. அது போக நீங்கள் என்ன ஈவி பைக் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதையுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் நீங்கள் யூசர் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அதுக்கான காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன ஈவிஸ் இருக்குது, நாட் ஓன்லி பைக்ஸ் அண்ட் 2 வீலர்ஸ், கார்ஸுக்குமே யூசர் ரிவ்யூ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். அண்ணா ஓலாவை சொல்ல வேண்டாம்ல.